பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கிறேன். हरे ஓம் कृष्ण माता जी। प्रणाम माता जी। हरे कृष्ण। சிவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வ நரோத்தமம் தேவி சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्य कल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविन्द देवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियस्तुनः तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद् भागवत प्रार्थने। सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मतेक बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोऽस्तु ते। असाधु साधु ददायिन् अधिनोचताकरा आना मुञ्च कदाचिन् मां பிரேம்னா ஹிருத்கண்டயோ ஸ்புரா। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான பழமே, ஆன்மீக வேத மற்றும் வேதங்களின் மிக முக்கியமான பழமை மற்றும் தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, ஓ என்னுடைய பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 87, ஸ்லோகங்கள் 21 - 24 வரை உள்ள கேள்வி பதில்களை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு ஒரு ஸ்லோகம் தான் படிக்க முடியும். ஒரு ஸ்லோகம் 25 படிக்கலாம். 72வது கேள்வி, பக்தி யோக முறையை குறைவாக மதிப்பிடுபவர்கள் யார்? சடங்கு வெறியர்களான பிராமணர்களும்
அறிவுவாதிகளும் எப்பொழுதும் பக்தி யோக முறைகளை குறைவாக மதிப்பிடுகிறது. அதற்கு ஸ்மார்த்தர்கள்னு காரணம் சொல்லக்கூடிய பிராமணர்களும் அருவவாதிகளும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்து 73வது கேள்வி. ஆத்ம தத்துவம் வரையறுக்கவும். ஆத்ம தத்துவம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி ஆத்ம தத்துவம் என்ற சொல்லுக்கு பின்வருமாறு பொருளுரைக்கிறார். பரமபுருஷன் தனிப்பட்ட ரூபங்கள், குணங்கள் மற்றும் லீலைகளை பற்றி ரகசியமான மர்மமே ஆத்ம தத்துவம் ஆத்ம ஆகும். தத்துவம் ஹரே ஆகும். சரியா கிருஷ்ணா. சொன்னீங்க, நன்றி. அடுத்தது ஆர்த்ததனோ என்ற சொல்லின் இரு அர்த்தங்களை கூறுக. ஆர்த்ததனோ என்ற சொல்லின் இரு அர்த்தங்களை சொல்லும். மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. அதாவது பல்வேறு உடல்களை ஏற்பவர், இன்னொன்றுக்கு மாதாஜி தமது உன்னத உடலை நோக்கி அனைவரையும் கவர்ந்து இழுப்பவர். கிருஷ்ணர் அப்படின்னா நல்லா படிக்கிறீங்க போல இருக்க, நன்றி. உங்களோட வழிகாட்டுதல் மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 75வது கேள்வி. பௌதிக விஷயங்களில் உள்ள சுவையை நிரந்தரமாக இழந்து விடுவதற்கான வழியாது. பௌதிக விஷயங்களில் உள்ள சுவையை நிரந்தரமாக இழந்து விடுவதற்கான வழியாது. அமுலு மாதாஜி. மாதாஜி, நான் சொல்லவா? சொல்லுங்க. அமுத கடலான தங்கள் திருவிளையாடல்களை பருகுபவன் இவ்வுலக இன்பங்களை மட்டுமல்ல விண்ணுலக இன்பங்களையும் வெறுக்கிறான். மாதாஜி, உங்க கொஸ்டின் ஆன்சர் நான் பார்க்கல, சும்மா இதுல இருந்தே சொல்லிட்டீங்க. ஆமா. கிருஷ்ணருடைய லீலைகள், அம்சங்கள், அவதாரங்கள் பேரின்ப கடல் ஆகும். அந்த அமுத கடலில் ஒரு துளியை ஒருத்தன் சுவைச்சா கூட. இப்ப பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தைன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. யாருக்கு மிக உயர்ந்த சுவை கிடைக்குதோ அப்ப தாழ்ந்த சுவைய விட்டுருவாங்க. அந்த மாதிரி மிக உயர்ந்த சுவையாகிய பகவானுடைய திருவிளையாடல்கள் என்ற கடல்ல ஒரு துளி அமிர்தத்தை சுவைப்பவன் இந்த பௌதிக விஷயங்களை நிரந்தரமாக விட்டு விடுவான். 76வது கேள்வி. பரிஸ்ரமனா என்ற சொல்லின் அர்த்தம் பற்றி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கூறுவது யாது? பரிசிரமம் சொல்லுங்க அமலு மாதாஜி. பரிசிரமம் என்ற சொல்லுக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி கருத்துரைக்கிறார். பகவத் பக்தர்கள் பகவானுடைய லீலைகள் என இன்பக்களில் முடிவூற்றாளர்கள் இறையிலாத மூலிகையின் கலைப்படுகிறார்கள். என்றாலும் இந்த பக்தர்கள் பகவத் தொண்டை தவிர வேறு மகிழ்ச்சியை அவங்க விரும்புறதில்லை. முக்தி இன்பத்தை கூட அவங்க விரும்புறதில்லை. அப்புறம் காமப்பட்டவர்களுக்கு எப்படி உடலினால் ஏற்பட்டு களைப்பு இன்பமாக உள்ளதோ அப்படியே பக்தர்களுக்கு ஏற்படும் களைப்பு அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்குது. பரம்புருஷன் பக்தர்கள் எனக்கு மத்தது சரியா சொன்னீங்க. வேற யாரும் பேசுறாங்க, மத்தவங்க குறுக்குல பேசக்கூடாது. சரியாதான் சொல்றீங்க அம்லு மாதாஜி. பரிசுரம் அப்படின்னா வேலை செய்யறதுன்னு அர்த்தம், நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறதுன்னு அர்த்தம். பகவத் பக்தர்கள் இந்த இடத்துல பரிசிரமனா பகவத் பக்தர்கள் பகவானுக்காக ஆடுறாங்க, பாடுறாங்க, சீக்கிரமா எழுந்துக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. எல்லாம் செஞ்சாலும் இது கஷ்டமாக இருந்தாலும் அது இன்பத்தையே கொடுக்கிறது. எப்படி அந்த காமசுகம்ன்றது கஷ்டம் தான் உடம்புக்கு, ஆனாலும் அது இன்பத்தை கொடுப்பதை போல பகவத் பக்தியில ஈடுபட்டு சேவை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கஷ்டம்னாலும் அதுவே இன்பத்தை கொடுக்கிறது. அதான் பாருங்க. ஆனா இந்த அபக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாலை ஜபிக்கிறதுக்கு கூட வாய் வலிக்குது, தொண்டர் வரட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தர்கள் 24 மணி நேரமும் ஜபம் பண்ணக்கூடியவர்கள். அந்த கீர்த்தன் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடுறாங்க. இதெல்லாம் மிக கஷ்டமான வேலைகள், ஆனா அது அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. 77வது கேள்வி. முக்தி அடைந்தவர்களும் விரும்புவது யாது? 2 மேற்கோள்கள் காட்டவும். சந்திராதேவி மாதாஜி. முக்தி அடைந்தவர்களும் விரும்புவது யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. நரசிம்ம
நரசிம்ம பூர்வதாவளி உபநிஷம் வந்து எம் சர்வே வேதா நமதி முமுக்ஷவோ பிரம்மவாதஸ்த வேதமூர்த்திகள் முக்தி அனுபவர்கள் அந்த பரபிரமனை உபசரிக்கும் மாணவர்கள் எல்லாருமே பகவானை வணங்குறாங்க. சங்கராச்சாரியோட இந்த மந்திரத்திற்கு முக்தா லீலாய விக்கிரகம் கிருத்வா பஜந்தி, முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட பரமபுருஷன் விக்கிரகத்தை சாதித்து அவர் அதுல வழிபடுறதுல ஆனந்தம் அடைகிறேன்னு சொல்றாங்க. முக்தாகி ஏதம் உபாசதே முக்தானாம் அபிபக்தர் ஹி பரமானந்த ரூபிணி, முக்தி அடைந்தவர்கள் கூட அவரை வழிபடுகின்றனர், பக்த தொண்டு அவர்களுக்கு பரமானந்த ரூபமாக விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. முக்தி அடைஞ்ச பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா பகவத் பக்தி தான் செய்ய போறோம். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆன்மீக உலகத்துல போய் ஜெபம் தான் பண்ண போறோம். இதுதான் பக்தி தொண்டினுடைய சிறப்பு. இப்ப வேற பக்தி யோகத்தை தவிர மத்த வழியில பகவான் அடைகிறாங்கன்னு வச்சுங்க, ஞான யோகம், கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம், மத்த யோக முறைகள்ல அவர்கள் முழுமை பெற்றார்கள் என்றால் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கணும். பக்தி யோகத்தினுடைய ஆரம்பமும் பக்தி தான், முடிவும் பக்தி தான், பக்தி யோகம் தான். இங்கேயும் ஜபந்தான் பண்ண போறோம், அங்கேயும் ஜபந்தான் பண்ண போறோம். இங்கேயும் பக்தி தேவைதான். இங்க வந்து எப்படி செய்யறோம்னா அழுகான நிலையில செய்யறோம், அங்க தூய்மையான நிலையில செய்ய போறோம். இப்ப நம்ம பௌதிக விஷயங்களால கலங்கப்பட்டிருக்கிறோம், அந்த கலங்கம் அங்க இருக்காது. அவ்வளவுதான். முக்தி பெற்ற பிறகு கலங்கம் இருக்காது, அழுக்கு இருக்காது. இப்ப அழுக்கோட செய்யறோம், அப்ப அழுக்கு இல்லாம செய்ய போறோம். அதனால முக்தி அடைஞ்சவர்களும் பக்தி தான் செய்யணும், செய்ய போறாங்க. 78வது கேள்வி, பாக்கியசாலி பக்தர்களுக்கு எது பொருளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உண்மை பற்றிய கதைகள் அடங்கிய அமுத கடலில் விளையாடி பெரும் மகிழ்ச்சி அடையும் அரிதான பாக்கியசாலிகளான ஆத்மாக்கள் வாழ்வில் 4 பெரும் லட்சியங்களை சமய உடைமை, பொருளாதார முன்னேற்றம், புலனுணர்வு நுகர்வு மற்றும் மோட்சம் ஒரு புல்லை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுவதில்லை. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, வேதங்களின் எச்சரிக்கை யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவானுக்கு பரமபுருஷுக்கு சேவை செய்யறது காட்டில விரும்புகிறவர்கள் வேதம் கடுமையா எச்சரிக்கிறது மாதாஜி. அது ஒரு ஸ்லோகம் இருக்கே, பிருகத் ஆண் உபநிஷத்துல சொல்லப்படுது. ஆரமாம் அஸ்ய பஷ்யந்தி நாத்தம் பஷ்யதி கசன நாத்தம் விதாத யா இமா ஜனாரண்யத் யுஸ்மாமகம் அந்தரம் பபூவ நிகாரேன பிராவிருத்த ஜல்பயா சாசு த்ருப உக்த சாசஸ் சாந்தி. ஓகே, வேதங்கள் என்ன எச்சரிக்கிறது? பகவானுக்கு சேவை செய்வன் சேவை செயல் காட்டிலும் மாயில் இருக்க விரும்புறதுக்கு வேதம் கடுமையா எச்சரிக்குது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பௌதிகவாதிகள் ஏன் அணுக்கள் மற்றும் சக்திகளின் சேர்க்கையை ஜட சிருஷ்டியின் மூலமாக நினைக்கின்றனர்? நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மயா ததம் இதம் சர்வம் ஜெகத், மிகவும் அற்பமான மண்பாண்டம் அல்லது கந்தல் துணி உட்பட இவ்வுலகிலுள்ள அனைத்திலும் பரமபுருஷர் இருக்கிறார். பொறாமை கொண்டவர்களின் கண்களுக்கு தெரியாதபடி அவர் தம்மை மறைத்துக் கொள்வதால் அவ்வியக்த மூர்த்தினார். அவரது பௌதீக சக்தியினால் தவறாக வழிநடத்தப்படும் பௌதிகவாதிகள் அணுக்கள் மற்றும் இயற்கை சக்தியின் சேர்க்கையே ஜட சிருஷ்டியின் மூலம் என்று நினைக்கின்றனர். இது புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் எப்படி உருவாகியது அப்படின்னு சொல்லும் போது பௌதிகவாதிகள்லாம் என்ன சொல்றாங்க, குட்டி குட்டி அணுக்கள்லாம், ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து உலகம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பகவான் வந்து எப்படி பகவானால இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுன்றது அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவ்வியக்த மூர்த்தினா அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்க மறைக்கப்படுறதுனால பௌதிகவாதிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பௌதிகம்தான் பௌதிகத்தை கொடுக்குது, பௌதிக உலகத்தை கொடுக்குது, பகவான் தான் கொடுக்குறாரு. பகவானுடைய சக்தி இல்லைன்னா பௌதிக உலகம் வரவாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது மெட்டீரியல் தான், இந்த அணுக்களால் தான் உலகம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணு அவங்களுடைய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு அணு இருந்தது, அந்த அணு வெடிக்குது, பிக் பேங் தியரின்னு பேர் அதுக்கு. அந்த அணு வெடிச்ச உடனே அது சூரியனாவது அதாவது கூடி அணுக்கள்லாம் நிறைய சேர்ந்து உலகமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆகிறதுக்கு கூட ஒரு சக்தி வேணும்ல. அந்த சக்தி எங்க இருந்து வருது? ஒரு அணு அப்படி வெடிக்குது இல்ல, அதை வெடிக்கிறதுக்கு அதுக்கு எப்படி தானா சக்தி வரும்? அந்த சக்திமான் அதை இயக்கினா தானே அது இயங்கும்.
ஒரு கார் இருக்குது, காரால ஓட முடியும். காருக்கு ஓடுறதுக்கான எல்லா சக்தியும் கொடுத்து கார் தயார் பண்றான், கார் கம்பெனிக்காரன். ஆனா அதுல உள்ள போட்டு உக்காந்து ஒருத்தன் ஓட்டினா தானே அது ஓடும். இத வந்து பௌதிகவாதிகள் புரிந்து கொள்வதில்லை. பௌதிகம் இருக்கு, இந்த உடல் இருக்குன்னு வச்சுங்க, இது உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் இல்லைன்னா உடல் இயங்காது, அது செத்து போன உடல். உலகத்துல அணுக்கள் இருக்குது, அந்த அணுக்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தியும் பகவானுடைய சக்தி தான். அணுக்கள் இயங்குகிறது இல்ல. இந்த உலகத்துல சில உயிரில்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, கனிமங்கள், திரவங்கள், இந்த மண்ணு இதெல்லாம் வந்து இப்ப உயிரில்லாததுதான். இந்த உயிரில்லாத பொருட்களுக்கு கூட ஒரு சக்தி இருக்குல்ல, அது எப்படி? அது பகவானுடைய வெளிப்புற சக்தி, ஜட சக்தின்னு சொல்றோம். ஆனா அவங்களுக்கு அது புரியாது. அடுத்து குலாயம் என்றால் என்ன? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லட்டுங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. விமலாங்கி சொல்லிட்டோம். ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. ஒருவனது ஜட உடல் குறுகிய காலத்திற்கு மட்டுமே கெடாமல் இருக்கும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அது குலாயம் என்று அழைக்கப்படுகிறது. மண்ணில் கரைந்து விடக் கூடியது. நன்றி, சரியா சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு நீங்க சொல்லுங்க, யாரோ வந்தீங்களே. 82வது கேள்வி, அசத் உபாசனா என்றால் என்ன? அசத் உபாசனா என்றால் என்ன? மங்களமயி மதுமதி மாதாஜி சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்றேன் மாதாஜி. ஒருவன் பௌதிக உணர்வில் மூழ்கி இருக்கும் பொழுது உடல் ஒரு போலி நண்பனாகிறது. இவ்வாறாக அது மோகவசப்பட்ட ஜீவராசி அவனது உண்மையான நலனிலிருந்து திருப்பி விடுகிறது. தங்களுடைய சொந்த உடல்களிலும் தங்கள் மனைவிகள், மக்கள், செல்ல பிராணிகள் முதலியவைகளும் மோகம் கொண்டுள்ளவர்கள் தங்களுடைய பக்தியை தவறாக வழிநடத்தி சென்று மாயையை வழிபடுகின்றனர். அதான் அசத் அப்படின்னா மாயை. அந்த மாயையை வழிபடுறதுதான் உபாசனான்னு என்ன? வழிபாடு செய்தல் உபாசனா. அப்ப அசத் உபாசனான நாயை கூட வழிபடுறாங்க மக்கள் இல்லையா? தெரியும், செல்ல பிராணிகள், மனைவிகள், மக்கள் எல்லாத்தையும் வழிபடுறது வந்து அசத் உபாசனா. புரியுதா? 83வது கேள்வி, ஆத்மவதம் செய்தல் அல்லது ஆத்மாவை கொல்லுதல் என்றால் என்ன? ஆத்மாவை கொல்லுபவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? ஆத்மவதம் செய்பவன் யாராக இருந்தாலும் அவன் இருளும் அறியாமல். நான் கேட்கறது ஆத்மாவை கொல்றதுன்னா என்ன அர்த்தம்? மனித வாழ்வின் உயர்ந்த கடமைகளை நிறைவேற்ற தவறியவங்களுக்கு எதிர்கால தண்டனை. வழிபடுறவங்க மாதாஜி மாயை வழிபட்டு பகவானோட ஆத்மாவை கொல்லுதல்னா என்ன? ஆத்மாவை கொல்ல முடியுமா என்ன? இல்ல. 2வது அத்தியாயம் பகவத்கீதையில படிச்சோமே, ஆத்மாவை கொல்ல முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, வெட்ட முடியாது. ஆத்மாவை கொல்ல முடியுமா? மாதாஜி நினைக்காம இருந்தோம்னா அது ஆத்மாவுக்கு உணவு கொடுக்காத மாதிரி மாதாஜி. ஆத்மாவை சாகடிக்கிறதுக்கு சமம் பக்தி பண்ணலன்னா. சரி மாதாஜி. அடுத்தது சாரதா பாவினி, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் மாதாஜி? இருளும் அறியாமையும் நிறைந்த நாஸ்திகர்களின் உலகங்கள் எனப்படுவையா கிரகங்களில் பிரவேசிக்க வேண்டும் மாதாஜி. அவங்க வந்து நாஸ்திகர் உலகத்துக்கு, நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். அதுதான் அசூரியா நாமத்தே லோகா அந்தேன தமசாவிருத்தா தாம்ஸ்தே அபிகச்சந்தி ஏகேச்ச ஆத்ம அனோஜனா. யார் இந்த ஆத்மாவை கொள்றாங்களோ அவங்க எல்லாம் நாஸ்திகரின் உலகத்திற்கு தள்ளப்படுவார்கள். நன்றி. அடுத்த கேள்வி, 84வது கேள்வி, முடிவற்ற சம்சார சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு முக்தி அடைய ஒரே வழி யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லாதீங்க, பதில் சொல்லாதவங்க வரட்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லுங்க. அதாவது முடிவற்ற சம்சார சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் முக்தியடைவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு பரமபுருஷருடைய பக்தர்களின் கருணை மிகுந்த உபதேசங்களை கேட்பதே ஆகும். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, கோபால தாப்பனி உபனிஷதுகள் போன்ற சுருதிகள் ஏன் இந்த ஸ்லோகத்தை 10.87.23 கூறின? ஏன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிச்சுங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க தான் பதில் சொல்லிட்டீங்களே, நீங்க சொல்லிட்டீங்க மகேஸ்வரி. யாரும் சொல்லலன்னா நீங்க சொல்லலாம். வனஜா சொல்லுங்க.
பரபிரம்மனுடன் அடையாளப்படுத்தும் கோபால தாபனி உபநிஷதம் போன்ற சில சுருதிகள் தாங்கள் பேசும் வாய்ப்புக்காக அமைதியாக காத்திருந்தன. ஆனால் மற்ற சுருதிகள் வெளிப்படையாக பகவானின் சொரூபத்தை புகழ்ந்து போற்றியதை கேட்டதும் இச்சுருதிகளால் தங்களுடைய ஆவலை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. ஆகவே இச்சுருதிகள் தங்களுடைய முறை வரும் முன்பாகவே இச்லோகத்தை பேசின. நம்ம குரூப்ல நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல, சொல்றாங்க, திருப்பி சொல்லுவாங்க. அவங்க முறைக்காக காத்திருக்கல. இப்ப ஒரு முறை சொல்லிட்டா அடுத்தவங்க எல்லாம் சொன்ன பிறகு வரும் அவங்களுடைய டர்ன். அது மாதிரி இந்த ஸ்ருதிகள் முதல்ல இந்த ஸ்ருதிகள்லாம் பகவானுடைய அருவரூபத்தையும் பிரம்மனையும் பற்றி பேச ஆரம்பிச்சதுங்க. ஆனா எப்ப நேரடியாக பகவானை பற்றி பேசணும்னா இவங்களால கோபால தப்பனி உபநிஷத்துகளால தாங்கவே முடியல. அதனால அவங்க வாய்ப்புக்காக காத்திருக்காம உடனே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பதில் சொல்றதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க மாதாஜி. வெரி குட், வெரி குட். அது ஒரு சில இல்ல நிறைய பக்தர்கள் படிக்கிறதே கிடையாது. ஒரு 4 பேர், நான் அந்த 4 பேர்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க மட்டும் படிப்பாங்க, அவங்க மட்டும் பதில் சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நிறைய பேர் சைலண்ட் மோடு தான் இங்க. சரி, நான் திரும்ப திரும்ப மற்ற சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசாமையே இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, பேசாமையே இருப்பாங்க. அதுக்குதான் அவங்க நான் கூப்பிடுறது, வாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. 86வது கேள்வி, அஷ்டாங்க யோக முறையின் குறையாது. அஷ்டாங்க யோக முறையின் குறையாது. ராதா மாதாஜி சொல்லுங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. அஷ்டாங்க யோக மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் மூச்சடக்கத்தை பயில்வதாலும் கடுந்தவங்களை மேற்கொள்வதாலும் தங்கள் புலன்களையும் மனங்களையும் கட்டுப்படுத்துகின்றனர். இத்தகைய முறையினால் தங்களை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்வதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் இதயத்தில் உள்ள பிரம்மனின் சுயரூபமான பரமாத்மாவை இவர்களால் உணர்ந்தறிய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இல்ல, நான் கேட்டது அதுல இருக்கிற குறை. பகவான உரை உணர்ந்து அறிய முடியும்னு சொல்றீங்க நீங்க. ஆனா அதுல ஒரு குறை இருக்கு. என்ன குறை? அது அழகா இதுல சொல்ல போன வாரம் பாடத்திலயும் நான் இதை சொன்னேன். அஷ்டாங்க யோக முறையின் குறையாது. அஷ்டாங்க யோகம்னா என்னது மாதாஜி? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அஷ்டாங்க யோகம்னா மூச்சை அடக்கி தவம் செய்தல் தானே மாதாஜி? தவம் கிடையாது. அந்த யோக பயிற்சி இல்ல, யமன ஆசன தியான யோக பயிற்சி. 8 வகையான யோக முறைகள். சரிங்க. நம்ம பகவத்கீதையிலே படிச்சுட்டோம். யம நியம ஆசனம் அதுல ஒண்ணு வரும். பிரணயமம் மூச்சு அடக்கிறது, தியானம் தாரண நிலைத்த எண்ணமா இருக்குது, அப்புறம் சமாதி. இப்படி 8 நிலைகள் உள்ளதான் அஷ்டாங்க யோகம். அதுல இருக்கிற குறை என்ன? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுல என்ன குறை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அதுல இருக்கிற குறை என்னன்னா, அவங்க பகவானோட திருவடிகளை ரீச் பண்ண முடியாது. நடுவுல அந்த ஜோதியில தவிச்சுட்டு இருப்பா. அந்த அவுட்டர் ரிங் ரோடு சொன்னேல, அதுல தவிச்சுட்டு இருப்பா. இல்ல, அவங்க இதே அஷ்டாங்க யோக முறையில பகவான் அடைய முடியும். அந்த அந்தர்யாமி அது உணர்ந்தாதான் அடைய முடியும். உணராத பட்சத்துல அங்கதான் சுத்துவான். உணராத பட்சத்துல போக மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு குறை இருக்கு. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க சீதலா கேசவி. மாதாஜி, இது மறைமுகமானது மாதாஜி. கால விரயம், ரொம்ப கஷ்டப்படணும், காட்டுல போகணும், அங்க ஆசனம். இது நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க. இந்த புக்ல ஒரு ஆன்சர் இருக்கு. அசுரர்கள் எப்பவுமே பகவான நினைச்சிட்டு அவங்க அடையிற நிலைதான் இந்த பண்ணி இதை போய் மங்களமாய் மாதாஜி கொஞ்சம் வந்தாங்க பாயிண்ட்டுங்க. அசுரர்கள் அதாவது எக்ஸாம்பிள் சிசுபாலன், கம்சன், இவங்க எல்லாமே சதா சர்வ காலமும் பகவானை கொல்லணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ்ல அவங்களை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அவங்க இறந்த பிறகும் அவங்களுக்கு அடையிறது இந்த நிலைதான். சோ அஷ்டாங்க யோகிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போய் அடைவாங்க. ஆனா அசுரர்கள் இது ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சதுனால இதுதான் அதுல அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அஷ்டாங்க யோகம்ன்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அடையிறது அசுரர்கள் கூட அடைஞ்சிடுறாங்க. இதுதான் அதுல இருக்கிற குறை. அவ்வளவு கஷ்டப்படுறத விரும்பல சாஸ்திரங்கள் சொல்ல. ஆனா சில பேர் கஷ்டப்பட்டு அடைஞ்சாதான் அடைஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. பக்தி யோகம்ன்றது ரொம்ப சுலபமானது. பக்தி யோகம் பகவான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. அதெல்லாம் தேவையே இல்லை.
சுலபமான முறையில அனைத்து 4 யுகங்களிலும் ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கு. சுலபமான முறையில வர்றதுக்கும் நம்ம வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மக்கள் வந்து இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்ணி அப்படியே கஷ்டப்பட்டு அடையறதான் அடையறதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த அசுரர்கள் கூட அடையக்கூடிய இலக்கை இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடையறாங்க, இது ஒரு குறை அப்படின்னு எழுதுறாங்க. 87வது கேள்வி. எந்த கல்பத்தில் சுருதிகள் கோபியர்களாக தோன்றினர்? சாரஸ்வத கல்பம். சாரஸ்வத கல்பம். சாரஸ்வத கல்பம். நன்றி, சரியா சொன்னீங்க. காயத்ரி மந்திரம் கோபியாக மாறிய வரலாறு எங்கு காணப்படுகிறது? பதில் சொல்லாதவங்க வாங்க. புக் எடுத்து அப்படியே இதெல்லாம் சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க மாதாஜி. ஏற்கனவே பதில் சொன்னவங்க வராதீங்க. பதில் சொல்லாத பக்தர்கள் புக்கு தரங்க, பதில் இருக்கு அங்கே, அப்படியே பார்த்து சொல்லலாம். அந்த ஸ்லோகம் நம்பர் மாதாஜி பதில் சொல்லிட்டீங்களே. சுந்தரி மாதாஜி பதில் சொல்லுங்க. பத்ம புராணத்தில் சிருஷ்டி காண்டத்தில் மாதாஜி. சரி, அவ்வளவுதான். அப்படியே இப்படி திறந்து பார்க்கலாம், அப்படியே பதில் சொல்லலாம். நன்றி. காயத்ரி மந்திரமும் ஒரு கோபியாக மாறி இருக்கிறாங்க, இதுல பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நன்றி. அடுத்த கேள்வி. பக்தியை எவ்வாறு விருத்தி செய்யலாம் என்று பகவான் கூறுகிறார்? பக்தியை எவ்வாறு விருத்தி செய்யலாம் என்று பகவான் கூறுகிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க. பதில் சொல்லாதவங்க யாருன்னா வரலன்னா நீங்க சொல்லுங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நான் ட்ரை பண்றேன். ரத்தி ரூபா சொல்லுங்க. மாதாஜி, பக்தியை விருத்தி செய்து கொள்வது தொடர்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபாலதாபன உபநிஷத்துல சொல்லியிருக்காரு மாதாஜி. அதான் என்னை நினைப்பதனால தூய்மையற்றவன் தூய்மை அடைகிறான். என்னை நினைப்பதால் விரதங்களை அனுஷ்டிக்காதவன் அதை நன்கு அனுஷ்டிப்பவன் ஆகிறான். என்னை நினைப்பதால் விருப்பமற்றவனும் எனக்கு தொண்டாற்றும் விருப்பங்களை விருத்தி செய்து கொள்கிறான். என்னை நினைப்பதால் வேத மந்திரங்களை கல்லாதவனும் வேத ஞானத்தில் நிபுணன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி கோபால உபநிஷத்துல உத்தரா 4வது பகுதியில சொல்லப்பட்டிருக்கு மாதாஜி. அது ஸ்லோகா கொடுத்திருக்காங்க, நான் படிக்கல. சரி. அபூத பூதோ பவதி யம் யாம் ஸ்மிருத்வா அவ்ரதி விரதி பவதி யம் மாம் ஸ்மிருத்வா நிஷ்காமஹ சுகாமோ பவதி யம் மாம் ஸ்மிருத்வா ஸ்ரோத்ரி பவதி யம் மாம் ஸ்மிருத்வா அப்படின்ற ஸ்லோகம். இது வந்து கோபால தப்பனி உபனிஷத்துல பகவான் சொல்றாரு, என்ன நினை எல்லாமே நடக்கும்ட்டு. நன்றி ரத்தி ரூபா மாதாஜி. இந்த மாதிரி பதில் சொல்லாத பக்தர்கள் வந்த சந்தோஷம். 90வது கேள்வி. பிரகத் ஆரணிக்க உபனிஷதம் கூறும் கிருஷ்ண உணர்வனுடையனாகும் முறையில் உள்ள படிப்படியான முறைகள் பற்றி கூறுக. சொல்றீங்களா நிர்மலா மாதாஜி? நிர்மலா பாரிஸ் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. மைக் ஆன் பண்ணா நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு நான் நினைச்சுப்பேன். மைக் ஆன் பண்ணாதீங்க, ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, மைக் ஆன் பண்ண வேண்டாம். புஷ்பா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாமம். கிருஷ்ண உணர்வுடையவனாகவும் முறையில் உள்ள படிப்படியான முறைகளை பிரகத்தாரணிய உபநிஷத்துல 4.5 குறிப்பிடுகிறது. ஆத்மா வா அரே திருஷ்டவியாக ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்ய பின்பற்றப்பட வேண்டியதும் கேட்கப்பட வேண்டியதும் சிந்திக்கப்பட வேண்டியதும் நிலையான மன ஒருமையுடன் தியானிக்கப்பட வேண்டியதும் உண்மையில் பரமாத்மாவே ஆகும். பின்வரும் வழிமுறைகளால் பரமாத்மாவை முழு ரூபத்தில் உணர வேண்டும் என்பதே முக்கிய கருத்தாகும் இதுல சொல்லியிருக்காங்க. சரியா சொன்னீங்க, நன்றி. படிப்படியா பகவான் எப்படி அறியறது அப்படின்றத பத்தி கேட்க வேண்டும். ஆன்மீக குருவிடம் சேவை செய்து அவரிடமிருந்து பணிவிடைகள் செய்து அவரை திருப்திப்படுத்தி கேட்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்து நிர்விசேஷம் மற்றும் சுவிசேஷ பொருள் கூறுக. அமிர்தகமாய் மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி, பரமனோட நிர்விசேஷ அந்த உணர்வை அதிக முழுமையுடையதாகவும்
அப்புறம் பரமபுருஷரோட ஸ்வீஷ உருவ வழிபாட்டை விட அது மேலானதாகவும் உபநிஷதங்கள் போற்றுவதாக அந்த பெயரளவையான ஞானிகள் நினைக்கிறாங்க. இல்ல ஆனா நமக்கு நான் கேட்டது நிர்விசேஷம்னா அருவ உணர்வு, சுவிசேஷம்னா உருவ வழிபாடு மாதாஜி. நன்றி. அடுத்து எது அடைவதற்கு அரிதானது என்று ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார்? எது அடைவதற்கு அரிதானது? இருங்க புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பிரதிரூபா மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி ஸ்ரீதர சுவாமி முடிவா என்ன சொல்றாருன்னா, சரணஸ்மரணம் பிரேம்னா தவதேவ சுதுர்லபம் அப்படின்ற ஸ்லோகத்துல பகவானே தங்களுடைய தாமரை திருவடிகளை அன்புடன் நினைப்பது மிகவும் அரிதாக அடையப்படுகிறது. நரஹரி பெருமானே எப்படியாவது இரவு பகலாக அந்த நினைவை நான் பெற தாங்கள் வழிவகுத்து அருள் புரிய வேண்டும்னு கேட்கிறார் மாதாஜி. வெரி குட், நன்றி. அடுத்த கேள்வி, எது ஞானிகள் ஏன் பகவானிடம் சரணடைவதில்லை? ரொம்ப அழகான பதில் இதுக்கு. ஞானிகள் ஏன் பகவானிடம் சரணடைவதில்லை? வேண்டாம், அவ்வளவுதான். உங்களது வேற யாருக்குன்னா கொடுக்கலாம் வாய்ப்ப. சாந்தாமணி மாதாஜி சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. ஞான யோகம் எனப்படும் ஞானத்தை தேடும் தத்துவ ஆராய்ச்சி மிக மிக கடினமானதாகும். பௌதீக வாழ்வில் வெறுப்படைந்தவர்களால் இந்த மார்க்கம் கை கொள்ளப்படுகிறது என்றாலும் பகவானிடம் சரணடைய மறுக்கின்றனர். அப்படியா பதில்? பகவானோட வியக்தித்துவத்தை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை, அதனால அவங்க சரணடையறதில்ல மாதாஜி. அப்படி இல்லையே, பகவானின் பொறாமை கொண்டுள்ளதால் அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. பொறாமை இருக்கு. ஒண்ணு பகவான் பேர்ல பொறாமை, ஏன்னா அவங்க பகவானை ஏத்துக்கிறது இல்ல, அதான் வியக்தித்துவம். அது பகவானை ஏற்காதனால பகவான் பேர்ல பொறாமை. இன்னொரு காரணம், ஞானிகளுக்கு இயல்பா இருக்கக்கூடிய காரணம் என்ன? கர்வம். நிறைய படிச்சவங்க பௌதிகமா படிச்சாலே கர்வம் வருது, ஆன்மீகமாலும் படிச்சாங்கனாலும் கர்வம் வந்துடும். அந்த கர்வம் என்ன ஆகும்? பகவானை அறிய முடியாம தடுத்துரும். அதையும் நல்லா பாத்துக்கணும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம இதை படிக்கிறேன் அது படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறேன்ற ஒரு பெருமையும் வரக்கூடாது நம்ம கூட. படிக்கிறதும் ஒரு சேவைதான், ஒரு பக்தி தொண்டுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இது நான் பட்டம் பெற்று விட்டேன், இதுல நான் பெரிய ஆளாயிட்டேன்னு நினைக்கும் போதே அங்க பகவான் கண்ணுக்கே தெரிய மாட்டார். அவ்வளவுதான். ஒண்ணு கர்வம், இன்னொன்னு என்னங்க மாதாஜி? பொறாமை. சரி, பகவானிடத்துல ஞானிகளுக்கு பொறாமை இருக்கும். ஏன்னா இந்த கர்வம் பகவானை அறிய விடாம தடுத்துரும். ஞானிகள்னா என்ன? சாஸ்திரங்களை அறிந்தவர்கள்னு அர்த்தம். அது உங்களை நியாயமா பக்தி சாஸ்திரத்தை அறிஞ்சாலே ஞானிதான். ஞான மார்க்கம்ன்றதே அதான், பகவானை அறிதல் தான் ஞானம். ஆனா அதுல இந்த ரொம்ப ஞானம் வேதங்கள்ல நிறைய கரைச்சி குடிக்கிறாங்க பாருங்க. அவங்க அதுல எசகு பிசகி என்ன பண்ணிடுவாங்க? பகவானை அறியாத போயிடுவாங்க. இந்த சமஸ்கிருதம் ஞானம், இதை படிக்கிறது அதை படிக்கிறது, இஸ்கான்ல கூட வழி தவறி போறவங்கன்னு நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். கண்டதை படிப்பாங்க, கரைச்சு குடிச்சிருப்பாங்க, இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் அது இது சொல்லுவாங்க. ஆனா அது என்ன ஆகும்? அங்க ஒரு பாயிண்ட்ல அப்படி மிஸ் ஆயிடும். ஒரே ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல அன்பே இருக்காது. ஏன்னா அவங்க வளர்த்துக்கினே போறாங்க, ராப்பகலா இப்ப ஸ்லோகம் மனப்பாடம் பண்றாங்க, இதை பண்றாங்க அதை பண்றாங்க. அல்டிமேட்டா எதை அடையணுமோ அதை அடையாம கர்வத்தை வளர்த்துருவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய ஞாபக சக்தியை பாருங்க, நான் என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கன்னும் போதே கண்ணை மறைச்சிரும். பகவான் பேர்ல பொறாம வந்துடும். ஏன்னா என் பேர்ல எனக்கு கர்வம் வந்துடுச்சு, நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்ற ஒரு கர்வம் கண்ணை மறைச்சு பகவான் பேர்ல பொறாமையை கொடுத்துரும். அதனால இந்த வழிமுறைகள்லாம் ரொம்ப ஆபத்தானவை. அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் இதெல்லாம் ஆபத்தானவை. பக்தி யோகம் தான் சிறந்தது. 94 ஞானிகள் மற்றும் யோகிகள் எதை அணுக முடியும் என்று பிரம்மா கூறுகிறார்? சொல்லிட்டாரு, பந்தாஸ்து கோட்டி சத்தவத்ஸ்ர. சொல்லுங்க யசோதா மாதாஜி இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க.
ரீட் பண்ணிட்டு இருக்கிறேங்க மாதாஜி, அதனாலதான் சொல்ல முடியலைங்க மாதாஜி. சாரி. சரி விட்டுருங்க, பரவாயில்ல. அமிர்தமாய் விசாகா மாதாஜி. மாதாஜி அடுத்த இதுக்கு சொல்றேன் மாதாஜி. சரி. நம்மளும் மாதாஜி தயாரா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தயாராங்க. பண்டாஸ்து கோடி சதவச்சன சம்பிரகமியோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானம் தோ அபி அஸ்திய பிரபதீம்னி அவசிந்திய தத்வே கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அகம் பஜாமி. உன்னதத்தை தேடி செல்வங்க, சுவாசத்தை துடித்து பிரணாமயத்தை மேற்கொள்றவங்க யோகிகளால் பகவானுடைய தாமரை பாதங்கள் விரநுனியில் மட்டுமே அணுக முடிகிறது. பௌவியத்தை நீக்க முடியினால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிரம்மனை தேடி எழும் ஞானிகளின் நிலையும் அதுதான். இதுவே கோவிந்தனை ஆதிபுருஷம் வணங்குறேன்னு பிரம்மா சொல்றாருங்க. ஞானிகளும் யோகிகளும் பகவானுடைய விரல் நுனியை தான் அணுக முடியுமா? அப்படின்னா அங்க லோகத்துக்குள்ள என்ட்ரி கிடையாது. அவருடைய இப்ப ஒரு மனிதனுடைய பாதங்கள் இங்க இருக்குதுன்னா மேல வரைக்கும் போக முடியாது, கீழவே நிக்க வேண்டியதுதான். அந்த நுனி தான், அவ்வளவுதான் அவங்க அடையறாங்களாம். அது பிரம்மா சொல்றார். 95வது கேள்வி, பகவான் எங்கு மறைந்துள்ளார்? ஹரே கிருஷ்ணா. சாரதா தேவி மாதாஜி. மாதாஜி இப்பதான் நான் புக் எடுத்துட்டு இருக்கேன் மாதாஜி. அப்ப எதுக்கு மைக் ஆன் பண்ணாதீங்க? சுமதி மாதாஜி இருங்க, பதில் சொல்லாதவங்க யாரோ எட்டி பாக்குறாங்க. நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டீங்கல்ல. ரத்தி ரூபா 3வது கேள்வி இது. இருங்க, சுமதி மாதாஜின்னு ஒருத்தங்க எட்டி பார்த்தாங்க, பதில் சொல்றீங்களா? இல்ல மாதாஜி, புக்கே இல்ல என்கிட்ட. அப்போ நீங்க ஆன் பண்ணாதீங்க, மைக் ஆன் பண்ணாதீங்க. சரி மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. வேத குக்கியானி கிருப்ததே, அதாவது இதய தெய்வமான பகவான் தேவ மந்திரங்களுடைய ரகசிய இடங்களின் ஆழத்தில் மறைந்துள்ளார். கரெக்டா சொல்றீங்க. 96வது கேள்வி, பக்தியற்ற ஞானத்தை தேடும் பயனற்ற முயற்சியை நாம் கைவிட்டு விடும்படி பிரம்மா கூறும் அறிவுரையாது. ஞானத்தை தேடாதீங்கன்னு சொல்றாரு பிரம்மா. எங்க சொல்றார்? ஞானே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லிட்டேன் மாதாஜி. சரி, சாரதா மாதாஜி. பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிரம்ம ஞானத்தை பெறும் சக்தி மிக குறைவே உள்ளது. அழிவு காலம் வரும் பொழுது வேத சாஸ்திரங்களையும் அவற்றின் கட்டுப்பட்ட விதிகளும் மறைந்து விடுகின்றன. எனவே பக்தியற்ற ஞானத்தை தேடும் பயனற்ற முயற்சியை நாம் கைவிட்டு பிரம்மாவின் பின்வரும் அறிவுரைப்படி பரமபுருஷருடைய கருணையிடம் நாம் சரணடைய வேண்டும். மாதாஜி. வெரி குட். நல்ல ஞான பிரயாசம் உதபாசிய நமந்தயேவ. நீ விடு, ஞான பிரயாசத்தை விட்டுடு, வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அடுத்து பகவானின் சிறப்புகளை ஈஷோபனிஷத் கொண்டு விளக்குக. மாதாஜி. அநேஜத்தேகம் மனசோ ஜவியோ தேவோ ஆப்னுவன் பூர்வம் அர்சத் தத் தாவதோஹன் ஞான் அத்யேதி திஷ்டத் தஸ்மின்னவோ மாதரிஷ்வா ததாதி. பரமபுருஷர் தன் இருப்பிடத்தில் நிலை பெற்றவராக இருப்பினும் மனதை விட அதிக வேகமாக செல்லக்கூடியவர், வேகமாக செல்லக்கூடிய அனைத்தையும் வெல்லக்கூடியவர், சக்தி வாய்ந்த தேவர்களாலும் அவரை அணுக இயலாது. ஒரே இடத்தில் அவர் வீற்றிருந்தாலும் காற்று மழை ஆகியவற்றை அளிப்பவரை அவர் ஆள்கிறார். அவர் ஈடு இணையற்ற சிறப்பு மிக்கவர். ஹரே கிருஷ்ணா. வெரி குட், நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி 98. ஸ்ரீதர சுவாமி பகவானிடம் எதை வேண்டுகிறார்? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. ஒரே ஒரு கொஸ்டின் தான் மாதாஜி சொன்னேன். விமலாங்கி நாராயணி சங்கீதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, பாவம் அவங்க சொல்லிட்டாங்க. சங்கீதா சொல்லவே இல்ல, ஒண்ணு கூட சொல்ல. சங்கீதா மாதாஜி ஒரு கேள்வி கூட சொல்ல போயிட்டாங்க. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. குவாகம் புத்தி ஆதி சம்ருத்த குவச்ச பூமன் மகஸ்வதவ தீனபந்தோ தயா சிந்தோ பக்தி மே நிரூஹரே திச. பௌதிக அறிவு முதலான பௌதிக மறைப்புகளில் சிக்கி கொண்டுள்ள நான் யார்? சர்வ வல்லமை உடையவரே, என்னுடன் ஒப்பிடும் பொழுது உமது பெருமைகள் என்ன? இழிவடைந்தவர்களின் நண்பரே, கருணை கடலே, நரஹரி பெருமானே, எனக்கு உமது பக்தி தொண்டை அளித்த அருள் புரிவீராக என்று ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது 4 ஸ்லோகத்துல யாராவது சந்தேகம்? மதஜி ஒரே ஒரு பொதுவான கொஸ்டின் மதஜி. அஷ்டாங்க யோகம் கர்ம யோகம்னா சொல்றாங்க மதஜி. அதுல ஹட யோகம் அப்படின்னா என்ன மதஜி? ஹட யோகம். எஸ் மதஜி. ஹட யோகமும் அஷ்டாங்க யோகமும் ஒண்ணுதான். காற்றுகள் கட்டுப்படுத்துறது மதஜி.
முதல் 4 நிலைகள் மாதாஜி. ஹடயோகம். ஹடயோகம் இந்த 8 அஷ்டாங்க யோகத்துல வரும் மாதாஜி. இதுதான் இந்த யோகம்தான். இது யோகம். யோகம்தான். யோகம் பண்ணி மனசை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி கடைசியில கிருஷ்ணர் தான் கடவுள்னு தெரியலன்னா திரும்பியும் இங்க பௌதிக உலகத்துலதான் விழணும். புரியுதா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. வேதங்களின் எச்சரிக்கை யாது? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி. வேதங்களின் எச்சரிக்கை யாது? நான் இந்த வாட்டி கேள்வியா கேட்டிருந்தோம் இல்லையா? வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய உங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும் வாழாதீங்க, பகவானையும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது. வெறுமனே புலன் திருப்திக்காகவே வாழ்வீங்களா? சாப்பிட்டு உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்து அப்படிதான் வாழ்வீங்களா? கொஞ்சம் பகவானை பத்தியும் யோசனை பண்ணுங்களேன்னு சொல்லுது. அவ்வளவுதான். சரியா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அதே மாதிரி அந்த அஷ்டாங்க யோக முறையின் குறை அதுக்கு இன்னொரு டைம் நீங்க சொல்லுங்க மாதாஜி. அஷ்டாங்க யோகத்தினுடைய குறை அஷ்டாங்க யோகம் பண்ணி கூட கடவுளை அடையலாம், அடைய முடியாதுன்ட்டு இல்ல. யோகம் பண்ணி பகவான் அடையலாம், ஆனா அது ரொம்ப கஷ்டம். அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். சுலபமா அசுரர்கள்லாம் சுலபமா கடவுளை அடையும் போது நீ ஏன் அசுரனே கடவுளை அடையிறாங்க, நீ ஏன் பக்தனா இருந்துன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு அடையணும்? புரியுதா? இப்ப இருக்கிற யோக முறைகள்லாம் உடம்புக்கு தான் பண்றாங்க, இது ஆத்மாக்கு கிடையாது. இப்ப பண்றாங்கல்ல யோகம் எல்லாம் நடக்குது இல்ல, அது வெறும் எக்ஸசைஸ் தான், பாடி எக்ஸசைஸ், உடல் பயிற்சிகள் இப்ப நிறைய நடக்குது இல்லைங்க. எத்தனை மத்ஸ்யாசன், கந்தாசன், அந்த ஆசன், எத்தனையோ ஆசனம் பண்றோம் இல்லையா? யோகாசனங்கள் அதெல்லாம் உடலுக்கு தானே தவிர ஆத்மாவை முன்னேற்றத்துக்கான ஆசனங்கள் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு யோகாசனம் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு அடையறத அசுரர்கள் சுலபமா அடைஞ்சிடுறாங்க. அது ஒரு பெரிய குறை அந்த யோக முறையில. பகவானை அடைய பல்வேறு வழிகள் இருக்கு, பல்வேறு மார்க்கங்கள் இருக்கு. அதுல பாகவதமும் பகவத்கீதாவையும் பக்தி யோகத்துக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் தருது. காரணம் என்னன்னா, பக்தி யோகம் சுலபமானது. அங்க போய் ஆன்மீக உலகத்துல கூட போய் நம்ம பக்தி யோகம் தான் செய்ய போறோம். ஞான யோகம், கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் இருக்காது ஆன்மீக உலகத்துல. அங்க போய் செய்யறத இங்க இருந்தே சுலபமா செய்யலாம். பக்தி யோகம்ன்றது வெறும் சுலபமானது. இந்த எத்தனை யோக முறைகள்லயும் ஃபைனலா பக்தி யோகத்துக்கு வந்தாதான் கடவுளை அடைய முடியும். மற்ற அருவவாதிகள் அவங்க ஞானிகள்லாம் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அடையலான்னுவாங்க, அடைய முடியாது. ஏன்னா அங்க கர்வம் வந்துரும், கூடவே கர்வம்ன்ற ஒரு இது வரும். பக்தி யோகத்துல கர்வம் அழிக்கப்படும், எடுக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா எல்லா பிரார்த்தனைகளையும் பாருங்க, புல்லை விட தாழ்மையாகவும், பகவானே உன்னுடைய பக்தர்கள் வீட்டுல நான் ஒரு புழுவாக இருக்கிறேன், இப்படிதான் இருக்கு. பக்தி யோகத்துல பாருங்க, எங்கேயாவது பக்தன் தன்னை பகவானோட சமமாகவோ பகவானுக்கு பெருசாவோ நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அஷ்டாங்க யோக முறையில எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. என்ன சைடு எஃபெக்ட்ஸ்னா, உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும், சித்தி வந்துடும். அஷ்டாங்க யோக முறையில நீங்க மனக்கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும், அதனுடைய பலன் கிடைக்கும். அது பலன் கிடைச்சோடனே மக்கள்ல உங்களுக்கு கடவுளை நினைச்சுப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்தர் நல்ல பர்சனாலிட்டியா இருந்தாரு, அவர் கழுத்துல எல்லாம் நிறைய இது போட்டு இருந்தாரு, இந்த பவித்திரம்னு ஒண்ணு விற்கும் இங்க, அந்த பவித்திரம் எல்லாம் விட்டு நல்லா திலக் போட்டு நல்லா ஆச்சானுபாகமா வந்தாரு. அவர் பார்த்த உடனே சாதாரண மக்கள் பெரிய மகாத்மா பண்றதுன்னு காலில் விழறாங்க. அவரு நான் சாதாரண ஆள் தான், அவரு நல்ல பக்தர், அதனால விழாதீங்க, ஏன் காலில் ஏன் விழுறீங்க, நான் பக்தர் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் சுவாமி இல்ல பக்தர் தான். ஆனா நீங்க அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வரும். அதனாலதானே அதை துஷ்பிரயோகம் பண்றாங்க நிறைய பேர். நீங்க பாத்தீங்கன்னா மக்களை கட்டுப்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சு அவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அதையே நல்லா பாத்துக்கணும். அவங்க துஷ்பிரயோகம் பண்ணி அது மூலம் அவங்க பிரபலம் ஆகிறது, தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறது, இல்ல கடவுள் பக்கத்துல தங்க போட்டோ வச்சுக்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதான் அப்ப பாருங்க, இலக்கை அவங்க அடையல. இலக்கு என்பது எது? இந்த யோக முறைகளின் இலக்கு எது? கனிமொழி சொல்லுங்க. நீங்க பக்தி பண்றீங்கல்ல, உங்க குறிக்கோள் என்ன?
காணும். பக்தியினுடைய குறிக்கோள் என்ன? பகவானை அடைவது மாதாஜி. பகவானை அடைதல். வேற பதில்? பகவானுக்கு சேவை செய்யறது மாதாஜி. பகவானுக்கு சேவை செய்தல். வேற? திருப்தி செய்தல் மாதாஜி. பகவான் நாம கீர்த்தனம் சங்கீதம் மாதாஜி. நாம செய்வது கிருஷ்ண பிரேமையை அடைதல். பகவானுக்கு தொண்டு தெரியுதல். இதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாமே சரிதான். பகவானை அடைதல். பகவானை அடைஞ்சு என்ன பண்ண போறீங்க? சேவை செய்யணும். கிருஷ்ண பிரேமையை அடைதல் நம்முடைய குறிக்கோள். ஜபத்தினுடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேமையை அடைதல். கிருஷ்ண பிரேமையை அடைஞ்ச நிலையில நாம சதா சர்வகாலமும் பகவானுக்கும் பகவத் பக்தர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டிருப்போம். நாமத்தை எப்பவும் சொல்லிட்டே இருப்போம், மறக்கவே மாட்டோம். எப்பொழுதும், இப்பெல்லாம் மறந்துடுறோம்ல, அப்ப எப்பொழுதும் நினைவில் இருப்போம். எப்போதும் நாமத்துலதான் இருப்போம். நம்ம வேலையில இருக்க மாட்டோம், நாமத்துல இருப்போம். அப்பப்ப நம்ம வேலை ஏதாவது நடந்துக்கும், தானா நடக்கும். சரி, இதுதான் குறிக்கோள். இதான் பக்தியினுடைய குறிக்கோள். அஷ்டாங்க யோகமோ மத்த யோகமோ செஞ்சோம்னா அது திசை திருப்பி விடப்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கு. வழியிலே அது சொர்க்கலோகத்துல இறங்கிடலாம், வேற எங்கன்னா இறங்கிடலாம், இல்ல பெரிய சித்தர்களா ஆயிடலாம், மருத்துவத்துல இறங்கிடுறாங்க. அந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கு மற்ற வழிமுறைகள். பக்தியத்துல அப்படி இல்ல, கீழே விழலாம். பக்தி யோகத்திலயும் கீழே விழறது இருக்கு, அப்புறம் எழுந்து வரலாம். அதுல விழுந்தோம்னா ரொம்ப பதாளத்துக்கு விழப்படும். அதுல எப்போதும் ஆபத்துகள் இருக்கு. இதுல ஆபத்துகள் குறைவு, இதுலயும் இருக்கு ஆபத்துகள், அதுல ரொம்ப ஆபத்துகள். சரியா? வேற ஏதாவது கேள்விகள்? அப்ப மாதாஜி, கர்ம ஞான யோகம்னு எந்த பாதைகளை எடுத்துக்கிட்டாலும் அதுல பகவானை பற்றிய உன்னத ஞானம் இல்லைன்னா அது வேஸ்ட் தாங்க. அதுல பொறாமையும் கர்வமும் குடி வந்துரும். அப்ப அவங்க மாயைக்குள்ள சிக்கிடுவாங்கல்ல மாதாஜி. அங்கேயும் மாயை பக்தி யோகத்துல முடியணும். இப்ப ஞான யோகம்ன்றது பக்தி யோகத்துல முடியணும். கர்ம யோகம்ன்றது தூய பக்தி யோகத்துல முடியணும். கர்ம யோகம்ன்றது நமக்கு இருக்கு கண்டிப்பா. கர்மம் இல்லாம எதுவுமே கிடையாது, பக்தியும் கிடையாது. வேலை செய்யறோம்ல, வேலைன்றதுதான் கர்மம். இப்பெல்லாம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு பகவானுக்கு அதை அர்ப்பணிக்கிறோம். அப்புறம் பகவானுக்கே செயல்படுறதுதான் தூய பக்தி யோகம் ஆயிடும். புரியுதா? சரிங்க. அந்த கர்மமும் ஞானமும் யோகமும் பக்தியில முடியலன்னா அது வேஸ்ட். சரிங்க. அதுலதான் அந்த கேட்டகரியில இந்த நிஷ்காம கர்ம யோகி வரும்ல மாதாஜி, அவங்க எதையும் தூய்மையா அது பக்தி யோகம் தான். நிஷ்காம கர்ம யோகத்தை பிரபுபாதர் பக்தி யோகம் தான் சொல்றாரு. சரிங்க. ஓகேங்க மாதாஜி, கிளியர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு புல்லை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதவில்லைன்னு பணிவா எடுத்துக்கிறதா மாதாஜி? பாக்கியசாலி ஆத்மாக்கள் வாழ்வில் 4 பெரும் லட்சியங்களை சமய உணர்வுடைமை தர்ம அர்த்த காம மோட்சம். ஓ சரி மாதாஜி. அப்ப பணிவாதான் நினைக்கணும் மச்சி. ஒரு புல்லை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதவில்லைன்னா பணிவா இருக்கணும் புல்லை மாட. இல்ல மாதாஜி, இங்க பணிவா இருக்கிறத பத்தி பேசல. இப்போ வேதங்கள் 4 விஷயத்துல புருஷார்த்தங்கள்னு சொல்றாங்க. புருஷார்த்தங்கள்ன்றது வேதம் எதுக்கு இருக்குன்னா, மனித பிறவி எடுத்தியா மிருக நிலைக்கு மேற்பட்ட நிலைய கர்ம காண்டத்தை போதிக்குது வேதங்கள்லாம். இப்போ படிப்படியா ஒரு ஜீவராசி உடனே பக்திக்கு வர முடியலன்ற பட்சத்துல ஒரு சாதாரண மனுஷன் உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல் அந்த நிலையில இருக்கிறான் இல்லையா? அப்ப அவன் மிருக நிலையில இருக்கிறான். ஆனா மனித நிலைக்கு வரும்போது, நான் மனுஷனா பிறந்து கஷ்டப்படுறேன்னா ஏன் அப்படின்னும் போது அந்த கஷ்டங்களை நீக்கிறதுக்கு வழி காட்டுது வேதங்கள். அது பேரு பலன் நோக்கு செயல்கள். வேதங்கள் மொத்தமே பலன் நோக்கு செயல்கள் தான் சொல்லுது. சரிதான்? அப்போ அந்த வேதங்கள் அந்த பலன் நோக்கு செயல்களை செய்யறதுக்கு 4 விஷயங்களை சொல்லுது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மம்ன்றது மதம், ரிலிஜன். அர்த்தம்ன்றது பொருளீட்டுதல். இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு பொருள் வேணும் இல்லையா? பொருள், அதான் அர்த்தம். காமம், அதை நம்ம என்ஜாய் பண்றோம். அப்புறம் மோட்சம். அவ்வளவுதான் பேசுது. இந்த 4 விஷயத்தை தான் பேசுது வேதங்கள். பாகவதம் தான் பக்தியை பத்தி பேசுது. பாகவதம் தான் கிருஷ்ண பிரேமையை பத்தி பேசுது. மோக்ஷம் கூட, மோக்ஷம்ன்றது இந்த இடத்துல மோக்ஷம்ன்றது உண்மையான முக்தியை பத்தி பேசுறது இல்ல.
பௌதீக துன்பங்கள்ல இருந்து விடுதலை தான் மோட்சம். அதுக்கும் அதாவது மோட்சத்தை நம்ம அடிக்கடி மோட்சம் கூட விரும்பல பக்தர்கள், முக்தியை விரும்பல பக்தர்கள்னு சொல்றோம்ல. அப்பனா என்ன ஆன்மீக உலகத்துக்கு போறதை விரும்பலன்னு அர்த்தமா? அது கிடையாது. பௌதீக துன்பங்கள்ல இருந்து விடுதலை அப்படி புரிஞ்சுக்கணும். பௌதீக துன்பங்கள்ல இருந்து விடுதலையை விரும்புவதில்லை. எப்படி இருந்தாலும் உன்ன நான் நினைக்கணும். நீ எங்கதான் போடு, ஆன்மீக உலகத்துக்கு போட்டாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, நரகத்துல இருந்தாலும் சரி, உன்னை நான் நினைச்சுப்பேன். அந்த நிலை பாருங்களேன், எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு வந்து மாயாப்பூர்லயோ பிருந்தாவனத்திலயோ இருந்தாதான் பக்தின்ட்டு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க பக்தரா இருந்தா நரகத்துல கூட இருக்கலாம், பலி மகாராஜர் மாதிரி. நாம அடைய வேண்டியது நாம பக்தர்களா மாறணும், அவ்வளவுதான். கிருஷ்ண பிரேமியை அடைதல் நம்ம குறிக்கோள். அடுத்து பகவான் நம்மள எங்க வைக்கிறாரோ அது அவர் விருப்பம். மோட்சத்தை பத்தி பேசும்போது மோட்சம் என்பது ஆன்மீக உலகத்தை தான் அடையணும்னு இல்லை, பௌதிக துன்பங்கள் இல்லாத நிலை கூட மோட்சம்தான். அதெல்லாம் நிராகரிக்கிறோம் பாகவத தர்மத்துல. அதான் தர்ம அர்த்த காம மோட்சம் வந்து ஒரு புல்லை விட எடுத்து கேவலமா தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை கிருஷ்ண பிரேமை, மிகப்பெரிய விஷயம். கிருஷ்ண பிரேமை சுலபமா கிடைக்காது, அதுதான் கஷ்டம். இப்ப நாம பண்ற இந்த பக்தியை கூட நம்ம தர்ம அர்த்த காம மோட்சமா மாத்திடலாம். கர்ம காண்டமா வச்சுட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், இங்கே நிக்க வேண்டியதான். நிறைய நேரத்துல நம்ம இத தூய பக்தியை கூட கர்ம காண்டமா தான் மாத்தின்னு இருக்கிறோம். தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, கர்த்தவ முனிவர் வந்து அஷ்டாங்க யோக முறை தானே மாதாஜி பின்பற்றலாங்க? ஆனா அவர் பக்தி யோகி, அஷ்டாங்க யோக முறைதான் பண்ணாரு. அது வந்து வேற யுகம். அங்க வந்து இந்த யுக தர்மம் வந்து தியானம். ரொம்ப நாள் வாழ்ந்தாங்கல்ல, அது யுக தர்மம் தியானம். ஆனாலும் பக்திய எண்டிங்ல பக்தி கொண்டாந்தாரு. அவர் பக்தர். நான் தான் அடிக்கடி சொல்றேனே, நீங்க அஷ்டாங்க யோக முறையே கடைபிடிக்கலாம், ஆனா எண்டில் வந்து பக்தியை சேர்க்கணும். பக்தியே இல்லாத அஷ்டாங்க யோகம் வந்து உங்களை வந்து துர்வாச முனிவரா ஆக்கிடும். யாரை பார்த்தாலும் சாப விட்டுன்னு தெரிவிங்க. துர்வாச முனிவர் வைகுண்டம் கூட போக முடியும், தெரியும்ல. ஆனா அங்கே நிரந்தரமா இருக்க முடியாது, இதுதான் பிரச்சனை. வைகுண்டம் போற அளவுக்கு இருந்துச்சு அவருக்கு சக்தி, அஷ்டாங்க யோகம் கொடுத்தது. ஆனா அங்க நிரந்தரமா இருக்க முடியல, அவர் பக்தர் அல்ல. ஆனா இதெல்லாம் பண்ணல அம்பரீஷ் மகாராஜர். இது சிறந்த உதாரணம். அம்பரீஷ் மகாராஜர் நம்ம 9வது காண்டத்துல பார்த்தோம். அவர் ஒண்ணும் கிடையாது, ஒரு மன்னன். ஆனா அந்த மன்னன் கிட்ட அஷ்டாங்க யோகி தோத்துட்டாரு, துர்வாச முனிவர். மன்னர்ன்றவர் சுகபோகங்கள்ல வாழக்கூடியவர், ஆனா அவர் பக்தர். யார் 2 பேர்ல சிறந்தவர்னு நமக்கே தெரிஞ்சு போச்சு. பக்தி யோகி இப்ப பெருசாயிட்டார். அந்த மாதிரி கௌதம முனிவர் யோகம் பண்ணிதான், அஷ்டாங்க யோகம் பண்ணிதான் பகவான் அடைஞ்சார். ஆனா அதுல கடைசியில அவர் பக்தர். பகவானை கேட்கிறார், பகவானை பார்க்கிறார், பகவானே மகனாக பெறுகிறார். பகவானே மகனாக வந்தாலும் அவரை வந்து அதையே வச்சு நான் இங்கே பகவான் தான் எனக்கு குழந்தை, நான் தான் அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்ல. அவர் இடற கட்டளை, அவர் தான் சொல்றாரு, நீ போ திருப்பி தவம் பண்ணு. சரி, அந்த கட்டளையை அனுசரிச்சு நடக்கிறார். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, பகவான் எங்கு மறைந்துள்ளார்? அது வேதங்கள்ல மறைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க மாதாஜி, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி. வேதங்கள்ல மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னும் போது வேதங்கள்ல பகிரங்கமா, இப்ப பகவத்கீதை பாகவதம்ல எல்லாம் பகிரங்கமா கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்ட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. வேதங்கள்ல குயமா தான் சொல்லப்பட்டிருக்கு. பகிரங்கமா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு ஒரு சில உபனிஷத்துகள் சொல்லுது, கோபால தப்பினி உபனிஷத், அந்த மாதிரி உபனிஷத்துகள் சொல்லுது. ஆனா மற்ற இடங்கள்லாம் வந்து அது குயமான மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கிறார், நேரடியா சொல்ல. அதனாலதான் குழப்பங்கள் இருக்கு. அதனாலதான் அதை எழுதிட்டு வியாசதேவருக்கு வந்து சந்தோஷமே கிடைக்கல. நேரடியா சொல்ல வேண்டியது எப்படியோ மறைச்சு சுத்தி வளைச்சு குழப்பி. அதனாலதான் வேதங்களை படிக்கிறவங்க வந்து நேரடியா கிருஷ்ண பக்தர்களா ஆகுறதே கிடையாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மோட்சம் பத்தி நல்லா சொன்னீங்க மாதாஜி, இன்னைக்குதான் நல்லா புரிஞ்சுது. மோட்சம் என்பது பௌதீக துன்பங்கள் இல்லாத நிலை. அதனாலதான் அது நிராகரிக்கிறார்கள் பக்தர்கள்.
ஆன்மீக உலகத்தை நிராகரிக்கல. ஆன்மீக உலகம்ன்றது வந்து கிருஷ்ண பிரேமி அடைஞ்சா நீங்க பகவான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் போட்டால் ஒழிய நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக உலகத்துக்கு தான் போவீங்க. கிருஷ்ண பிரேமியை ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்கன்னா இப்பவே அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஆயுசு இன்னும் 100 வருஷம் இருக்குதுன்னா அப்படியே பிரச்சாரம் எல்லாம் பண்ணி பிரபுபாதர் மாதிரி பிரபுபாதர் கிருஷ்ண பிரேமியை எப்போ அடைஞ்சிட்டாரு. ஆனா பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அப்புறமா உலகத்து மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு அப்புறம் பகவான் கிட்ட போறாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஜீவன் முக்தர்கள் இங்க இருப்பாங்க, பக்தியை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்களே முக்தி அடைஞ்ச ஜீவாத்மாக்கள் தான். இங்கேயே இருந்தாலும் முக்தி, ஏன்னா அவங்களுக்கும் பௌதிகத்துக்கும் தொடர்பே இல்லையே, எந்த விதத்திலயும் தொடர்பு இல்லை. பௌதிகத்தை கையாளுவாங்க, பயன்படுத்துவாங்க. பிரபுபாதர் பௌதிகத்தை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். ஆனா அதோட அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த பற்றும் இல்லை. அரசியல்வாதி மாதிரி இருந்தாரு. அரசியல்வாதிகள்லாம் பௌதிகம் கட்டா கிருஷ்ண கடவுளா எங்கடான்னுவானுங்க, கடவுளை தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னுவானுங்க. அப்படிதான் நான் பாக்குறோம். விளக்கெல்லாம் ஏத்தாதுங்கடா அப்படின்னுவானுங்க. பௌதிகம் கிடைச்சிடுச்சு அதனால. ஆனா பௌதிகத்தை கையாள்வார்கள் பகவத் பக்தர்கள். ஆனா அதோட அவங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்து பகவான் கூட சேர்ந்துட்டாரு மாதாஜி. அதை எப்படி மாதாஜி புரிஞ்சுக்க? மகாபாரதத்தை முடிஞ்ச உடனே அர்ஜுனன் பகவானோட சேர்ந்தாரா? இல்ல, அர்ஜுனன் காலம் வந்து அவர் வந்து பகவான சென்று அடைஞ்சாரா லாஸ்ட்ல? ஆமா, அவர் என்னைக்கும் பகவான் விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அர்ஜுனன் எப்ப பிரிஞ்சார்? பாண்டவர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டவர்கள் அர்ஜுனன் மட்டும் கிடையாது, பாண்டவர்களை ஒத்துமொட்ட பாண்டவர்களும் நித்திய சூரிகள்னு சொல்லக்கூடிய பகவானுடைய நித்திய சகாக்கள். பகவான் எங்கெல்லாம் லீலை புரிகிறாரோ அப்ப அவர் தனியா வரமாட்டார். எப்பவுமே பகவான் தனியா இருக்கிறதே கிடையாது, பக்தர்களோட தான் இருப்பார். அப்ப அவர் அங்கிருந்து இங்க வரும்போது பக்தர்களும் வருவாங்க. அவங்க பகவான் போனதுக்கு அப்புறம் அவங்களும் பகவானை சென்றடைந்தார்கள். அந்த சொர்க்கத்துக்கு போனதெல்லாம் அவங்களுடைய சொர்க்க அம்சங்கள். எப்போ அர்ஜுனன் நீங்க வந்தாப்பா, நான் போன வாரம் திரௌபதி தலைப்புல வந்து பேசினேன். அர்ஜுனன் நீங்க வந்தப்ப இந்திரனுடைய அம்சம் ஒண்ணு அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அம்சம் வந்து திரும்பியும் சொர்க்கத்துக்கு போச்சு. அர்ஜுனன் சொர்க்கத்துக்கு போல, அர்ஜுனன் ஆன்மீக உலகத்துக்கு தான் போனார். புரியுதா? அம்சம்னா எப்படி புரிஞ்சுக்கிறது மாதாஜி? அம்சம் அப்படின்னு அம்சம்னா ஒரு அங்கிருந்து ஒரு நபர், அங்க இருக்கிற ஒரு நபர், சொர்க்கத்துல இருக்கிற ஒரு நபர், இருவாங்கம் அப்படி எடுத்துக்கலாமா மாதாஜி? அவங்க வந்து அவருக்கு வந்து சக்தி ஊட்டுறதுக்கு வருவாங்க. இப்ப இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனுடைய மகன் அர்ஜுனனுக்கு வந்து உள்ள வந்து அவருக்கு வந்து அந்த சக்திய பௌதிக உலகத்துல வந்து பௌதிக இந்த தேவி தேவர்களுடைய சக்திகள் வந்து அவங்களோட சேரும். அர்ஜுனன் ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபருக்கு இந்திரனுடைய அம்சம், இந்திரன் வந்து கொஞ்சம் சக்தி கொடுக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க. அந்த சக்தியும் ஒரு நபர்ன்றதுனால அந்த நபர் அங்க போயிடுறார். அப்ப சில பேர் வந்து அவங்க பிரசங்கத்துல சொல்லுவாங்க அர்ஜுனன் வந்து ஆன்மீக உலகம் போகல அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அர்ஜுனன் ஆன்மீக உலகம் போலன்னா நமக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, நம்ம எல்லாம் போவே முடியாது. அர்ஜுனனே போலன்னா நம்ம பிரச்சாரம் எல்லாம் பண்ணவே கூடாது. அர்ஜுனனே போக முடியலன்னா நாம எல்லாம் எப்படி போறது? அப்புறம் எதுக்கு பிரச்சாரம்? ஆனால் நம்ம எல்லாம் கண்டிப்பா போகலாம் அர்ஜுனனை பின்பற்றினால். அர்ஜுனனுடைய அந்த அம்சம், அந்த இந்திரனுடைய மகனாகிய அந்த அம்சம் தான் இங்க வந்திருந்தது. அது திரும்பி இந்திரலோகம் போயாச்சு. அது ஒரு நபரா இருக்கலாம். புரியுதா? வேற ஏதாவது கேள்விகள்? சரி, நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.